மக்களின் மனோநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது, சுற்றுச்சூழலை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அரசாங்கத்தினதும் பிரதேச செயலகங்களினதும் பிரதேச சபைகளினதும் பொறுப்பு என்ற மனோநிலைக்கு அப்பால் நாங்கள் வாழ்கின்ற சுற்றுச்சூழலை பராமரிப்பதும் பேணுவதும் சுத்தமாக பேணுவதும் எங்களது பொறுப்பு என்ற அந்த பொறுப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். நமது சூழலை நாம் அவதானிக்கின்ற போது எவ்வளவு தூரம் சுயநலமாக நாம் நடந்து கொள்கிறோம் என்பது நமது இந்த சுற்றுச்சூழலை அவதானிக்கின்ற போது நமக்கு விளங்குகின்றது. நாம் பயன்படுத்துகின்ற கடற்கரையாக இருக்கட்டும், கழிவுநீர்கள் வழிந்தோடுகின்ற கான்களாக இருக்கட்டும், கால்வாய்களாக இருக்கட்டும், அத்தனையிலும் நமது கழிவுகளை நாம் மிக சுயநலமாக வீசி செல்கின்ற ஒரு சமூகமாக காத்தான்குடி சமூகம் இருக்கிறது என்பதனை நமது இந்த இடங்களை பார்க்கின்ற போது எங்களால் எவ்வளவோ ஆன்மீக உரைகளையும் எவ்வளவோ பள்ளி வாயில்களையும் எத்தனையோ சமூக விழிப்புணர்வுகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் தனது சுற்றுச்சூழலை பாதுகாக்க தவறுகின்றது என்றால் எங்கோ அந்த சமூகத்தில் ஒரு கோளாறு இருக்கிறது என்பதனை நாம் ஏற்று வெற்றி தலை முடிய வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதனை நான் கவலை அடைகின்றேன். இன்று கூட இந்த நிகழ்வு யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கூட சிந்திக்காமல் யாரோ எதையாவது செய்துவிட்டு போகட்டும், நாங்கள் எங்களது பணிகளில் மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்கிற ஒரு சுயநலமான மனோநிலை இந்த சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் நமது சுற்றுச்சூழலில் இருந்து இந்த சூழல் மாசடைவில் இருந்து நம்மை பாதுகாப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது நான் கருதுகிறேன். உண்மையில் காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் காத்தான்குடி பிரதேச நகர சபைக்கு முழுமையான கழிவகற்றல் பகுதிகளுக்கான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலும் கழிவகற்றல் பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் காத்தான்குடி நகரசபை அந்த பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற போதிலும் கூட நமது மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காது இவ்வாறு மிக முக்கியமான இடங்களிலே அவைகளை வீசிச் செல்வது என்பது மிகவும் வேதனையான ஒரு விடயமாகும். எனவேதான் இந்த ஊரில் இருக்கின்ற பொது நிறுவனங்கள், சமய நிறுவனங்கள், பள்ளி வாயில்கள், சமூக தொண்டு நிறுவனங்கள் இந்த சமூக தீமை குறித்து மிகவும் கூடுதலாக பேச வேண்டும். நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பொறுப்பை இந்த ஊரின் மக்களை பாரம் எடுக்க வேண்டும். அந்த பாரம் எடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்ச்சியை காத்தான்குடி பிரதேசத்தின் 18 கிராம சேவகர்கள் பிரிவுகளிலும் நாங்கள் ஏற்பாடு செய்து நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே நமது எதிர்கால பரம்பரைக்கும் இது ஒரு சுற்றுலா களமாக இன்று பேசப்படுகின்ற போதிலும் சுற்றுலா பயணிகளையும் கவர்கின்ற ஒரு இடமாக நமது கடற்கரையோ நமது உள்ளக வீதிகளோ இல்லாதிருப்பதற்கு காரணமாக இவைகளெல்லாம் மீளமைக்கின்ற இந்த பணிகளுக்கு மக்களாகிய நாமும் எப்படி பங்களிக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நமது பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு அம்சங்களில் உள்ளே இருக்கின்ற இந்த சுற்றுச்சூழலை பேணுகிற இந்த பணிகளிலே எல்லோரையும் ஈடுபடுத்துகின்ற பணியிலே அரசாங்க உத்தியோகத்தர்களோடும் அரச நிறுவனங்களோடும் பொதுமக்கள் கைகொட்ட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 077900015 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.